வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. நாம 1857 நடந்த பெரும் கிளர்ச்சி பத்தி படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகத்துல இருக்கிற டேட்டாலாம் படிச்சுட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல நாம காரணங்கள்ல அரசியல், பொருளாதாரம் மற்றும் நிர்வாக காரணங்கள் பார்த்திருந்தோமா? இன்னைக்கு கிளாஸ்ல நாம சமுதாய காரணங்கள் பார்க்க போறோம். ஓகேவா? மிச்சம் இருக்க காரணங்கள் பார்த்துட்டு புரட்சியின் போக்கு, விளைவுகள் பார்த்து முடிச்சிட்டோம்னா இந்த டாபிக் ஃபுல்லா முடிஞ்சிடும். ஓகேவா? சோ பாருங்க, சமுதாய தனிமை என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுடன் இணைந்து வாழ இயலவில்லை. இந்திய நாட்டில் இந்தியர்கள் சமுதாய தனிமைப்படுத்தப்பட்டனர். அவங்க தான் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா அவங்க நம்மளை எப்படி ஃபீல் பண்ண வச்சிருக்காங்கன்னா, ஐசோலேட்டடா, அதாவது நம்ம ரொம்ப தனியா இருக்கோங்கிற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. அவர்கள் கீழ்த்தர மக்களாக கருதப்பட்டனர். யார சொல்றாங்க? இந்தியர்களை. ஓகேவா? பொது இடங்களில் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டார்கள். பல நேரங்களில் பெண்கள் அவமானத்துக்குள்ளாயினர். ஆங்கிலேயரது பண்பாடு இந்திய ஜாதி, கூட்டு குடும்ப, கிராம சமூக அமைப்பு முறைக்கு முரண்பட்டிருந்தது. ஆங்கிலேயர்கள் சமுதாய பழக்க வழக்கங்களில் தலையிடுவதை இந்தியர்கள் விரும்பவில்லை. ஆங்கிலேயரது நீதிமுறை சாதி பஞ்சாயத்துக்களை சக்தி இழக்க செய்தது. ஐரோப்பியர்கள் சமுதாய சமத்துவத்துக்கு கட்டுப்படவில்லை. இதனால் இந்தியர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே சமுதாய முரண்பாடுகள் அதிகரித்த வண்ணம் இருந்தன. மொத்தத்துல செட் ஆகல. அவங்களோட சொசைட்டியல் ஸ்ட்ரக்சரும் நம்மளுடைய ஸ்ட்ரக்சரும் மேட்ச் ஆகல. ஓகேவா? அடுத்து சமூக சட்டங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த சமூக சீர்திருத்த சட்டங்களை இந்திய பழமைவாதிகள் எதிர்த்தனர். உடுங்கட்டை ஏறும் வழக்கத்தை தடை செய்த போது மக்கள் அரசாங்கத்தை சந்தேகித்தனர். ஆக்சுவலி ஒரு பெரிய கொடுமை. ஆங்கிலேயர்கள் இந்த விஷயத்துல பண்ணது நல்லதுதான். ஆனா அது அந்த டைம்ல இருந்த இந்தியர்களுக்கு பிடிக்கல. ஓகேவா? அதே போன்று சாதி ஏழாநிலை நீக்க சட்டம் இயற்றப்பட்ட போது தாழ்த்தப்பட்டோருக்கு சொத்துரிமை வழங்கிய அச்சட்டத்தை இந்துக்கள் சட்டத்துக்கு புறம்பானதென்று எதிர்த்தனர். விதவை மறுமண சட்டமும் கடும் கண்டனத்துக்குள்ளாயிற்று. அச்சட்டம் மனு, யாக்ஞவல்கியர் ஆகியோர் வகுத்த சட்டத்துக்கு விரோதமானது என்று கருதப்பட்டது. ஒரு முறைதான் பிறக்கிறோம், ஒரு முறைதான் மனம் செய்து கொள்கிறோம், ஒரு முறைதான் இறக்கிறோம் என கூறி விதவைகளே அச்சட்டத்தை எதிர்த்தனர். சமூக சடங்குகளிலும் சம்பிரதாயங்களிலும் பழக்க வழக்கங்களிலும் ஆங்கிலேயர் குறுக்கிடுவதை குறிப்பாக இந்துக்கள் விரும்பவில்லை. இந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே ஆங்கிலேயர்கள் நமக்கு நல்லதுதான் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த நல்ல விஷயங்களை அப்ப இருந்த இந்தியர்கள் ஏத்துக்கல. சரியா? அடுத்து சமுதாய மாற்றங்கள். ஐரோப்பிய நாகரிகத்தை பூத்தி இந்திய சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த ஆங்கிலேயர் எடுத்துக்கொண்ட முயற்சி இந்தியர்களிடையே அச்சத்தையும் அவநம்பிக்கையும் உண்டாக்கிற்று. புதிய கல்வி திட்டம் பகை உணர்வை வளர்த்தது. புகைவண்டியும் கம்பியில்லாத தந்தியும் சூனியவாத சதி செயல்களாக கருதப்பட்டன. சமுதாய மாற்றங்களால் குறிப்பாக பிராமணர்களும் புரோகிதர்களும் தங்களது பரம்பரை செல்வாக்கும் அதிகாரமும் அந்தஸ்தும் போய்விடுமோ என்று அஞ்சினர். ஆங்கில கல்வியும் உடன்கட்டை ஏறல் தடை சட்டமும் விதவை மறுமண சட்டமும் குழந்தை கொலை தடையும் புகைவண்டிகளில் அனைவரும் வேறுபாடின்றி அமர்ந்து பயணம் செய்ய ஏற்பாடு செய்ததும் பாரம்பரிய சமுதாயத்தை சீர்குலைத்து விடுமோ என்று வைதிகர்கள் கவலையுற்றனர். அடுத்து மத காரணங்கள். மத மாற்றம். 1813 பட்டய சட்டம் கிறிஸ்துவ மத பிரச்சாரகர்கள் இந்தியாவில் தங்கு தடையின்றி தங்களது பணியை செய்ய வழிவகுத்தது. அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ள இந்தியர்களை மதமாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொன்ன சட்டம் எதுனா 1813 பட்டய சட்டம். அவர்களது சமய பிரச்சார பணி இந்தியாவின் பட்டி தொட்டிகளெங்கும் பரவியது. பல நேரங்களில் மத பிரச்சார கூட்டங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் ஆதரவில் நடைபெற்றன. மத ஏழாநிலை சட்டம் இந்துக்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறுவதை ஊக்குவித்தது. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மேற்கொள்ளப்பட்ட மத போதனை மதமாற்ற உள்நோக்கம் கொண்டது என்று சந்தேகிக்கப்பட்டது. மருத்துவ விடுதிகளிலும் இராணுவத்திலும் கூட கிறிஸ்துவ மத பிரச்சாரம் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. யாவற்றிற்கும் மேலாக இந்துக்களின் தெய்வங்களையும் தெய்வ நம்பிக்கைகளையும் மத சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நடைமுறைகளையும் கேலியும் நிந்தனையும் செய்து மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரமும் வெளியிடப்பட்ட புத்தகங்களும் பிரசுரங்களும் இந்துக்களின் மனதை புண்படுத்தின. கிறிஸ்துவ மத போதகர்கள் இந்தியாவை கிறிஸ்துவ மயமாக்கி விடுவார்களோ என்ற சூழ்நிலை உருவாயிற்று. குறிப்பாக இந்துக்கள் அதை எதிர்க்க துணிந்தனர். இந்தியா முழுவதுக்கும் ஒரு ரயில்வே தான் உள்ளது, ஒரு கம்பியில்லா தந்தி முறைதான் உள்ளது, ஒரு சட்ட முறைதான் உள்ளது, அதுபோன்று ஒரே மதம்தான் இருக்க வேண்டும், அதுவே கிறிஸ்துவ மதம் என்ற அடிப்படையில்
வெளியான எட்மாண்டின் கடிதங்கள் எதிர்ப்பாளர்களை கிளர்ச்சியாளர்கள் ஆக்கின. ஸோ இந்தியா ஃபுல்லா கிறிஸ்டியானிட்டி மட்டும்தான் பரப்பணும், கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் இருக்கணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அதை வந்து இங்க இருக்கிற இந்துக்கள் எல்லாரும் கடுமையாக எதிர்த்திருக்காங்க. ஓகே, அடுத்து இராணுவ காரணங்கள். ஆங்கிலேயர்கள் தங்களது இராணுவ வலிமையால் தான் அவர்களது ஆட்சியையும் ஆதிக்கத்தையும் இந்தியாவில் நிலைநாட்டினர். அச்ச உணர்வை ஏற்படுத்தி இந்தியர்களை அவர்கள் ஆட்டி படைத்தனர். ஆனால் ஆப்கானிய போரில் ஆங்கிலேயர்கள் 20,000 வீரர்களை இழந்து 50 கோடி ரூபாய் செலவிட்டு தோல்வியுற்றது அவர்களது இராணுவ வலிமையின் மீது விழுந்த பேரிடி ஆயிற்று. ஆங்கிலேயரது இராணுவம் வெல்ல முடியாதது என்ற மாயை விலகியது. அதே போன்று கிருமிய போரில் ஆங்கிலேயர் தோல்வியுற்றதும் ஆங்கிலேய இராணுவத்தையும் தோற்கடிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்தியது. அத்தோல்விகள் இந்திய சிப்பாய்களிடையே புதிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொடுத்தன. ஸோ அதுவரை வந்து ஆங்கிலேயர்களை யாருமே ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அந்த மாயை விலகியது. ஓகேவா, இந்திய சிப்பாய்கள் தங்களது குறைந்த ஊதியம், பதவி உயர்விற்கான வாய்ப்பின்மை, பிற குறையுடைய பணிநிலைகள் பற்றி பெரிதும் அதிருப்தியுற்றிருந்தனர். சிறப்பு சலுகைகள் எதுவுமின்றி தொலைதூரங்களில் பணியாற்றுவதை அவர்கள் விரும்பவில்லை. கடல் தாண்டி அனுப்பப்படுவதை மேல்சாதி சிப்பாய்கள் வெறுத்தனர். அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த இலவச தபால் சலுகையை நிறுத்தியது. வெளிநாடுகளில் திறமை குறைவாக செயல்படும் சிப்பாய்களுக்கு ஓய்வூதியம் இல்லை என்று சட்டம் கொண்டு வந்தது போன்ற நடவடிக்கைகள் சிப்பாய்களிடையே வெறுப்பை வளர்த்தன. திறமையுடன் பணியாற்றிய இந்திய இராணுவ அதிகாரிகளுக்கு போதிய பதவி உயர்வுகள் அளிக்கப்படாமையால் அவர்களும் மனநிறைவின்றி இருந்தனர். சிப்பாய்களும் அதிகாரிகளும் தங்களிடையே மேற்கொள்ளப்பட்ட மத பிரச்சாரத்தாலும் மதமாற்ற முயற்சிகளாலும் சினமுற்றனர். இங்கிலாந்து மேற்கொண்ட பல போர்களின் விளைவாக ஆங்கிலேய இராணுவ வீரர்கள் இந்திய இராணுவத்திலிருந்து பிரிக்கப்பட்டு பிற இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர். ஒழுங்கா சம்பளம் கிடையாது, ஓய்வூதியம் கிடையாது, ப்ராப்பரா அவங்களை நடத்தவும் மாட்டாங்க. அதுக்கடுத்து வேலையில ப்ரொமோஷனும் கிடையாது. ஓகேவா, அதே மாதிரி எங்க போட்டாலும் அங்க போய் வேலை செய்யணுங்கிற மாதிரி கண்டிஷனும் இருந்துச்சு. ஸோ இது எதுவுமே அந்த இராணுவ வீரர்களுக்கு பிடிக்கல. அதனால் ஒரு ஆங்கிலேய வீரருக்கு 5 இந்திய சிப்பாய்கள் என்ற விகிதத்தில் இருந்தனர். அது சிப்பாய்களுக்கு துணிச்சலை தந்தது. டெல்லி, கான்பூர், அலகாபாத் போன்ற பகுதிகள் சிப்பாய்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தன. இவையாவும் சிப்பாய்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்கான துணிவை தந்தன. ஸோ நம்ம இப்ப நிறைய காரணங்கள் பார்த்தோமா, அரசியல் காரணம், பொருளாதார காரணம், அடுத்து நிர்வாக காரணம் பார்த்தோம், சமுதாய காரணம், மத காரணம், இராணுவ காரணம்னு. இது எல்லாத்தையும் தாண்டி உடனடி காரணம் என்னது, அந்த டைம்ல எந்த விஷயத்தினால இவங்க எல்லாருமே ஒரே டைம்ல கிளர்ச்சியை உற்று எழுந்தார்கள் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். 1856 இந்திய இராணுவத்தில் புதிய என்ஃபீல்டு துப்பாக்கிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. டம்டம், அம்பாலா, சியால்கோட் ஆகிய இடங்களில் அத்துப்பாக்கிகளை பயன்படுத்துவதற்கான பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 1857 என்ஃபீல்டு துப்பாக்கியில் செலுத்தப்படும் தோட்டாக்கள் பசு, பன்றி கொழுப்பு கலவையால் பூசப்பட்டுள்ளன என்ற வதந்தி வங்காள இராணுவ சிப்பாய்களிடையே வேகமாக பரவிற்று. ஸோ வதந்தின்னு தான் கொடுத்துருக்காங்க. வதந்தினா என்னது, பொய் தான். ஓகேவா, அதாவது துப்பாக்கியுடைய தோட்டாக்களை பசு, பன்றியால் செய்யப்பட்ட கொழுப்பை வந்து தடவி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி பரவுது. துப்பாக்கிக்குள் தோட்டா செலுத்தப்படும் முன் அதன் நுனி பாகத்தை வாயினால் கடிக்க வேண்டியிருந்ததால் இந்து சிப்பாய்களும் முஸ்லிம் சிப்பாய்களும் அருவருப்போடு வெறுத்தனர். அதை வந்து துப்பாக்கிக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி அந்த துப்பாக்கியோட தோட்டாவை வாயை வச்சு கடிச்சுதான் என்ன செய்யணும், ஓபன் பண்ணி துப்பாக்கிக்குள்ள போடணும். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அசௌகரியமா இருந்துச்சு. ஏன்னா பசு, பன்றி கொழுப்புங்கிறது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பிடிக்காது இல்லையா, அதனால. ஏன்னா இந்துக்கள் பசுவை தெய்வமா பார்த்தாங்க, முஸ்லிம்கள் பன்றியை வெறுத்தார்கள். ஓகேவா, அடுத்து பல்வேறு காரணங்களால் நாடு முன்னமேயே முற்றும் எரிமலையாக கொந்தளிக்கும் கடலாக இருந்தது. ஓகே, வெடிமருந்து கிடங்காய் இருந்த சூழ்நிலையில் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டா பற்ற வைத்த தீக்குச்சியாய் அதில் விழுந்தது. கிடங்கு வெடித்தது. கிளர்ச்சி துவங்கியது. எனவே 1857 பெருங்கிளர்ச்சி தன்னிச்சையால் எழுந்த தற்செயல் நிகழ்ச்சி அல்ல. மாறாக அது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக எழுந்த எதிர்ப்புணர்ச்சி தேக்கத்தின் வடிகாலாகும். கொழுப்பு தடவப்பட்ட தோட்டா விவகாரம் அவ்வடிகாலை திறந்து விட்டது, அவ்வளவே. ஸோ கிளர்ச்சியின் போக்க பார்க்கலாம். 1857 ஜனவரி மாதம் கல்கத்தாவுக்கு அருகே உள்ள டம்டம்மில் கொழுப்பு தடவிய தோட்டாக்கள் பற்றிய வதந்தி துவங்கியது. விரைவில் அது காட்டுத்தீ போல வங்காள சிப்பாய்களிடையே பரவியது. பெர்ஹாம்பூர் சிப்பாய்கள் முதலில் புதிய தோட்டாக்களை வாங்கி கொள்ள மறுத்தனர். மிச்சிலால் கண்டிக்கப்பட்ட அவர்கள் அன்று நள்ளிரவில் கூச்சலிட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். பின்னர் மங்கள் பாண்டே என்ற பிராமண சிப்பாய் சார்ஜென்ட் மேஜரை நோக்கி சுட்டார். லெப்டினன்ட் பவ் படுகாயமுற்றார்.
பாண்டே மரண தண்டனை பெற்றார். ஸோ பாண்டே வந்து இந்த போராட்டத்தின் நடுவில் என்ன செஞ்சிடறாரு, ஒருத்தரை கொன்னுடுறாரு. ஸோ அவருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. பெர்காம்பூருக்கு அடுத்து மீரட்டில் சிப்பாய்கள் கிளர்ச்சி செய்தனர். 85 குதிரைப்படை வீரர்கள் தோட்டாய்களை தொட மறுத்தனர். அந்த 85 நபரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அவர்களுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. அவர்களின் கைகளில் விலங்கிடப்பட்டு பயிற்சி மைதானத்தில் பொதுமக்களுக்கு தெரிய நடக்க விடப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டனர். அடுத்த நாள் அவமதிக்கப்பட்ட சிப்பாய்கள் இருந்த 3ஆம் குதிரைப்படையினர் சிறைச்சாலையை உடைத்து கைதிகளை விடுவித்தனர். கர்னல் பின்னஸ் கொல்லப்பட்டார். சிப்பாய்களும் விடுவிக்கப்பட்ட குற்றவாளிகளும் ஐரோப்பியர்களை கொன்றனர். அவர்களது வீடுகளை கொளுத்தினர். அன்றிரவே கிளர்ச்சிக்கார சிப்பாய்கள் மீரட்டை விட்டு வெளியேறி அடுத்த நாள் காலை டெல்லியை அடைந்தனர். சுமார் 20,000 ஆயுதம் தரித்த மீரட் குதிரைப்படை வீரர்கள் டெல்லியை அடைந்த போது, அதாவது மே 11 டெல்லிக்கு போறாங்க. அவர்கள் உற்சாகமாக வரவேற்கப்பட்டார்கள். அந்நிய ஆட்சி வீழ்க, பேரரசர் பகதூர் ஷா வெல்க என்று கோஷமிட்டனர் கிளர்ச்சியாளர்கள். டெல்லியில் இருந்த காலாட்படையினரும் மீரட் கிளர்ச்சியாளர்களுடன் சேர்ந்து கொண்டனர். கர்னல் ரிப்ளையும் பிற ஆங்கில அதிகாரிகளும் கொல்லப்பட்டனர். ஆங்கிலேயரது பங்களாக்கள் தீக்கிரையாயின. செங்கோட்டை கைப்பற்றப்பட்டது. பகதூர் ஷா பேரரசரென பிரகடனப்படுத்தப்பட்டார். உயிரினும் மேலான நாட்டையும் மதத்தையும் அந்நிய ஆபத்திலிருந்தும் காப்பாற்றும்படி பேரரசர் பகதூர் ஷாவும் ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார். 1857 மே 16 அன்று பேரரசர் பகதூர் ஷாவின் தலைமையில் முறைப்படி டில்லி விடுவிக்கப்பட்டது. இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, மே 16. ஓகே, டில்லியின் வீழ்ச்சிக்கு பிறகு கிளர்ச்சி சூறை காற்றென சுழன்றடித்தது. பிரோஸ்பூர், முசபர்பூர், அலிகார், பஞ்சாப் ஆகிய இடங்களில் சிப்பாய்கள் கிளர்ச்சி செய்தனர். அயோத்தியிலும் வடமேற்கு மாநிலத்திலும் பல கிளர்ச்சிக்கார சிப்பாய்கள் இருந்தனர். சிப்பாய் கிளர்ச்சியோடு பொதுமக்களும் கிளர்ந்தெழுந்தனர். விரைவிலே லக்னோ, பிரேலி, கான்பூர், ஆக்ரா, ஜான்சி, மத்திய இந்தியா, பந்தேல்கண்டு போன்ற பகுதிகளுக்கு கிளர்ச்சி வேகமாக பரவியது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பெருங்கிளர்ச்சி மெயினா வந்து வட இந்தியால தான் நடைபெற்றது. ஓகேவா? அங்கெல்லாம் ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டனர், அவர்களது உடைமைகள் அழிக்கப்பட்டன. கிளர்ச்சி ஒடுக்கப்படல். எப்பயும் போலதான் நம்மளை எப்படியோ ஒடுக்கிட்டாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, டில்லியின் வீழ்ச்சி ஆங்கிலேயருக்கு அதிர்ச்சியை தந்தது. கிளர்ச்சி பரவிய வேகம் அவர்களுக்கு கவலையை கொடுத்தது. கான்பூரில் ஆங்கிலேயரது குடும்பங்களை பாதுகாப்பதாக வாக்களித்து அவர்களை ஈவிரக்கமின்றி கொலை செய்த நானா சாஹிப்பின் செயல் ஆங்கிலேய அதிகாரிகளின் சினத்தை தூண்டியது. கிளர்ச்சியை ஒடுக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டனர் கவர்னர் ஜெனரல் கானிங் பிரபு. சீனா நோக்கி சென்று கொண்டிருந்த மீட்பு படை கல்கத்தாவுக்கு திருப்பப்பட்டது. பஞ்சாபில் இருந்த முதன்மை கமிஷனர் ஜான் லாரன்ஸ் முடிந்த அளவு சீக்கிய ஐரோப்பிய வீரர்களை டில்லிக்கு அனுப்புமாறு கட்டளையிடப்பட்டார். போர் வீரர்களை அனுப்புமாறு இலங்கை ஆளுநரும் கேட்டுக்கொள்ளப்பட்டார். ஸோ எங்க இருந்தெல்லாம் வராங்கன்னு பாருங்க. 1857 மே மாத இறுதியில் சென்னையிலிருந்து வந்த கர்னல் ஜேம்ஸ் நீல் அடுத்த மாதமே பனாரஸையும் அலகாபாத்தையும் கிளர்ச்சியாளர்களின் பிடியிலிருந்து மீட்டார். தளபதி ஹென்றி ஹேவ்லாக் நானா சாஹிப்பை பல இடங்களில் தோற்கடித்தார். கான்பூருக்குள் நுழைந்து ஹேவ்லாக் இந்தியர்களை பழிவாங்கினார். பின்னர் லக்னோவிற்கு சென்று பல வெற்றிகளை பெற்றார். தளபதி ஜான் நிக்கல்சன் 4 நாட்கள் தாக்குதலுக்கு பின்னர் டெல்லியை மீட்டார். ஸோ டெல்லியை யார் மீட்டாங்க? தளபதி ஜான் நிக்கல்சன். ஓகேவா? பேரரசர் பகதூர் ஷா சரணடைந்தார். டில்லியை மீட்ட 5 நாட்களில் லக்னோ ஆங்கிலேயர் வசமாயிற்று. ஹேவ்லாக்கும் ஜேம்ஸ் உட்ரோமும் அச்சாதனை புரிந்தனர். பின்னர் பரேலி கைப்பற்றப்பட்டது. அயோத்தியின் உறுதியான எதிர்ப்பு நேபாளத்தின் துணையோடு சர்லிகான் கேம்பலால் முறியடிக்கப்பட்டது. மத்திய இந்தியாவில் கிளர்ச்சியை அடக்கும் பொறுப்பு சர் ஹக்ரோஸிடம் விடப்பட்டது. ராணி லட்சுமிபாய், தாந்தியா தோப்பே, குன்வார் சிங் ஆகிய மூவரது கூட்டு எதிர்ப்பை ரோஸ் சந்திக்க நேர்ந்தது. ரோஸ் ஜான்சி நகரை கைப்பற்றிய போது ராணி லட்சுமிபாய் கோட்டையை விட்டு வெளியேறி கல்பி தாந்தியா தோப்பேயுடன் சேர்ந்து கொண்டார். கிளர்ச்சிக்காரர்களின் துணையுடன் அவர்கள் துணிகரமாக குவாலியரை கைப்பற்றி நானா சாஹிப்பை பேஷ்வாவாக பிரகடனப்படுத்தினர். நானாவும் அவரது ஆதரவாளர்களும் பதவி பிரமாண கொண்டாட்டங்களில் தங்களது நேரத்தையும் பணத்தையும் பொருளையும் வீணடித்துக் கொண்டிருந்த போது ஆங்கிலேய படைகள் குவாலியரை சூழ்ந்து கொண்டன. ராணி லட்சுமிபாய் மட்டும் ஆணுடை அணிந்து கிளர்ச்சியாளர்களுடன் தீரத்துடன் போரிட்டார். ஆனால் அவரது குதிரை காலிடறிய போது கீழே விழுந்தார். விழுந்தவர் எழவே இல்லை. அவரை யாரென்று அடையாளம் தெரியாத ஒருவன் வெட்டி கொன்று விட்டான். கிளர்ச்சியாளர்களிலேயே லட்சுமிபாய் தான் சிறந்த துணிச்சல் மிக்க இராணுவ தலைவர் என்று ஆங்கிலேய தளபதி ரோஸே புகழாரம் சூட்டினார். சரியா? முக்கியமான பாயிண்ட் இது கண்டிப்பா வந்து கேட்பாங்க.
ராணி லட்சுமி பாயை யாரை வந்து சிறந்த துணிச்சல் மிக்க இராணுவ தலைவர்னு சொன்னாங்கன்னா ஆங்கிலேய தளபதி ரோஸே. ஓகே. சம்பல் பள்ளத்தாக்குக்கு தப்பி சென்ற தாந்தியா தோப்பே மான்சிங் என்பவரால் காட்டி கொடுக்கப்பட்டு பிடிபட்டு தூக்கிலிடப்பட்டார். சோ தாந்தியா தோப்பேவை காட்டி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா மான்சிங். ஓகேவா. நானா சாஹிப் தனது குடும்பத்தினரோடு நேபாளத்துக்கு சென்று விட்டார். கிளர்ச்சி அடக்கப்பட்டது. தோல்விக்கான காரணங்கள். நன்கு துவக்கப்பட்ட கிளர்ச்சி மோசமாக தோல்வியடைந்ததற்கு பல காரணங்கள் இருந்தன. முதலாவதாக, கிளர்ச்சியாளர்களிடையே பொதுவான குறிக்கோள் எதுவும் இல்லை. தலைவர்களோ மக்களோ நாட்டுப்பற்றால் உந்தப்படவில்லை. அவர்களுடைய நோக்கங்கள் பலவாகவும் முரண்பட்டவையாகவும் இருந்தன. சோ ஒருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருந்துச்சு. எல்லாருக்கும் பொதுவான நோக்கமான நாட்டுப்பற்று இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேவா. இரண்டாவதாக, கிளர்ச்சியாளர்களுக்கு தக்க திறமையான தலைமை அமையவில்லை. நானா சாஹிப் ஆங்கிலேயரை பழிவாங்கும் கொடுமைக்காரராகவும் பதவி பித்தராகவும் இருந்தார். லட்சுமி பாய் சிறந்த வீராங்கனை. ஆனால் கிளர்ச்சியை வழிநடத்த அவரால் முடியவில்லை. குன்வார் சிங்கம் தாந்தியா தோப்பேவும் சலியாது போரிட்டனர். ஆயினும் அவர்களால் கிளர்ச்சியை சரியான திசையில் கொண்டு போக முடியவில்லை. மௌல்வி அப்துல்லா பீகம், தாலுக்தாரர்கள் ஆகியோர் அயோத்தியில் தங்களுக்குள் ஒற்றுமையின்றி கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். சுருங்க கூறி, கிளர்ச்சியின் தலைவிதியை தீர்மானிக்க தக்க தலைவர் எவரும் இல்லர். மூன்றாவதாக, நன்கு இணைக்கப்பட்ட கிளர்ச்சி திட்டம் எதுவும் இல்லை. அதனால் கிளர்ச்சிகள் ஆங்காங்கே துவக்கப்பட்டனவே ஒழிய அவை யாவும் ஒரு இலக்கு நோக்கி கொண்டு செல்லப்படவில்லை. நான்காவதாக, கிளர்ச்சி வடக்கு மத்திய இந்தியாவோடு நின்றுவிட்டது. அங்கும் சிந்துவும் ராஜபுதனமும் கிளர்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. தென்னிந்திய கிளர்ச்சிக்கும் வேலூர் கிளர்ச்சிக்கும் நிலைகளனாக இருந்த தென்னிந்தியா இக்கிளர்ச்சியால் பாதிக்கப்படவில்லை. கிளர்ச்சி நகரங்களில் நடைபெற்றதால் கிராமங்கள் ஈடுபாடு கொள்ளவில்லை. ஐந்தாவதாக, இந்திய அரசர்கள் பலர் ஆங்கிலேயரை விசுவாசத்துடன் ஆதரித்தனர். சிந்தியாவும் ஹோல்காரும் ஆங்கிலேயருக்கு கேடயங்களாக பயன்பட்டனர். குவாலியரில் சர்தின் கர்ராவும் ஹைதராபாத்தில் சர் சலசர் ஜங்கும் அமைதி காத்தனர். நல்கா, பாட்டியாலா, ஜூயித், கபூர்தலா அரசர்கள் தங்களது பகுதிகளில் கிளர்ச்சிகள் தோன்றாதவாறு பார்த்து கொண்டனர். கிளர்ச்சிகளை அடக்க கூர்காக்கள் உதவினர். ஆப்கானிய தோஸ்த் முகமது நடுநிலை வகித்தார். 8 ஆண்டுகளுக்கு முன்பு இணைக்கப்பட்ட பஞ்சாப் கூட கிளர்ச்சியை ஒடுக்க ஆங்கிலேயருக்கு துணை நின்றது. இறுதியாக ஆங்கிலேயரின் தெளிவான குறிக்கோள், பொது திட்டம், மைய அமைப்பு, போர் முறை, வசதிகள், போர் வீரர்களிடையே இருந்த கட்டுப்பாடு, திறமையான தளபதிகள் சேவை போன்றவை துவக்க தோல்விகளை இறுதி வெற்றிகளாக்கின. லாரன்ஸ் சகோதரர்கள் லக்னோவில் ஹென்றி, பஞ்சாபில் ஜான், ராஜபுதனத்தில் ஜார்ஜ் ஹேவ்லாக், ஜேம்ஸ் நீல், ஜேம்ஸ் உட்ராம், காலின் கேம்பல், ஜான் நிக்கல்சன், ஹக் ரோஸ் ஆகியோரின் இராணுவ தலைமை கிளர்ச்சி அடக்கப்பட பெரிதும் காரணமாயிருந்தது. கம்பெனி நிர்வாகம் தந்தி மூலம் செய்திகளை துரிதமாக அனுப்ப முடிந்தது. கடலாதிக்கத்தால் தாய்நாட்டின் ஆதரவை எளிதில் பெற முடிந்தது. கிளர்ச்சி துவங்குவதற்கு முன்பே பாரசீக போர் முடிந்தது. ஆங்கிலேயருக்கு அனுகூலமாயிற்று. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆங்கிலேயர்கள் மேலாதிக்கம் கொண்டிருந்தாங்க. அதனால அவங்க ஈஸியா என்ன செஞ்சுட்டாங்க, கிளர்ச்சியை அடக்கிட்டாங்க. இப்ப கிளர்ச்சியின் தன்மை பார்க்கலாம். 1857 பெருங்கிளர்ச்சியின் தன்மை சிறப்பு பற்றி பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. அவை யாவும் இக்கிளர்ச்சியை பற்றிய 3 தன்மைகளை கோடிட்டு காட்டுவனவாக உள்ளன. என்னன்னா, சிப்பாய் கழகம், மக்கள் கிளர்ச்சி, சுதந்திர போர். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, 1857 பெருங்கிளர்ச்சி பெருமைப்படுத்தப்பட்ட வேலூர் கழகம் என்று வர்ணிக்கப்படுகிறது. ஓகேவா. பெருமைப்படுத்தப்பட்ட வேலூர் கழகம்னு எதை சொல்றோம்னா பெருங்கிளர்ச்சியை சொல்றோம். முக்கியமான பாயிண்ட். பாதிக்கப்பட்ட அதிருப்தியுற்ற சிப்பாய்களின் எழுச்சியே 1857 கழகம் என்பது ஒரு சாராரது வாதம். இவர்கள் சமகால ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த முடிவுக்கு வருகின்றார்கள். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அது ஒரு சிப்பாய் கழகமே என்று எழுதியது எடின்பரோ ரிவ்யூ. அதே கருத்தை சர் ஜான் லாரன்ஸ், சீலி போன்ற சமகாலத்தவர்கள் எழுதியுள்ளனர். கிஷோர் சந்த் மிஸ்ரா, சம்பு சந்திர முகோபத்தியாயா, ஹரிஸ் சந்திர முகர்ஜி, சர் சையது அகமது, ஜீவன்லால் முன்சி, மைனுதீன், துர்காதாஸ் பந்தோபாத்தியாயா போன்ற சமகால இந்தியர்களும் இக்கருத்தை வலியுறுத்தியுள்ளனர். பிரிட்டிஷ் இந்திய சங்கமும் கல்கத்தா முகமடம் சங்கமும் 1857 நிகழ்ச்சியை கண்டித்து தீர்மானங்கள் இயற்றின. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தாதாபாய் நவ்ரோஜி மக்கள் பங்கேற்காத சிப்பாய் கழகம் என்றே கூறினார். இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றி விரிவாக ஆராய்ந்து எழுதிய R.C. மஜும்தார் கூட
ஓரளவு மக்கள் பங்கு பெற்ற ஆனாலும் பெரிதும் சிப்பாய்களின் எழுச்சியே 1857 நிகழ்ச்சி என்ற முடிவுக்கு வந்தார். அடுத்து மக்கள் கிளர்ச்சின்னு ஏன் சொல்றாங்கன்னா 1857-58 நடைபெற்ற நிகழ்ச்சிகள் பரங்கியருக்கு எதிராக பொதுமக்கள் செய்த கிளர்ச்சியே என்பது மற்றொரு சாராரது வாரம். ஓகே, எங்கெல்லாம் ஆட்சி சீர்குலைந்ததோ அங்கெல்லாம் மக்கள் கிளர்ச்சி செய்தன. கூஜார்கள், ரங்கார்கள், ஜட்குல மக்கள் ஆகியோர் கிளர்ச்சியில் முக்கிய பங்காற்றினர். நோட் பண்ணிக்கோங்க, கூஜார்கள், ரங்கார்கள், ஜட்குல மக்கள்னு சொல்லியிருக்காங்க. சரியா? முசஃபர் நகர், சஹாரான்பூர், புதௌன், அலிகார், மதுரா, பண்டா, ஹமீர்பூர் போன்ற இடங்களில் ஏற்பட்ட கிளர்ச்சிகள் அனைத்தும் மக்களால் மேற்கொள்ளப்பட்டவையே. ஓகே, சிப்பாய் கழகம் மக்கள் கிளர்ச்சியோடு ஐக்கியப்படுத்தப்பட்டு விட்டது. எனவே 1857 ஆங்கிலேய ஆட்சிக்கு சவாலாக அமைந்த அது மக்கள் கிளர்ச்சி என்று கூறப்படுகிறது. சுதந்திர போர் 1857 கிளர்ச்சி இந்திய சுதந்திர போர் எனவும் வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஜேம்ஸ் உட்ராம், எட்வர்ட் தாம்சன், பி.இ. ராபர்ட்ஸ், வி.டி. சவார்கர், ஏ.சி. சட்டார்ஜி, அசோக மேத்தா, எஸ்.என். சென் போன்றோர் இக்கருத்தை தெரிவித்துள்ளனர். இந்திய சுதந்திர போர் என்ற தலைப்பில் சவார்கர் ஒரு பெரிய நூலையே எழுதியுள்ளார். குறிக்கோள் திட்டம், அமைப்பு, சதிவேலை ஆகியவை இருந்தமையால் 1857 நிகழ்ச்சியை சுதந்திர போராட்டம் என கூறலாம் என்பது சவார்கர் போன்றோரது வாதம். இந்துக்களும் ஒன்று சேர்ந்து தங்களது நாட்டை அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதே குறிக்கோள். சிப்பாய்கள் கொழுப்பு தடவிய தோட்டாக்களை வாங்க மறுத்தது, ஆங்கிலேய அதிகாரிகளை கொன்றது, சிறைச்சாலையை உடைத்து கைதிகளை விடுவித்தது, மீரட்டிலிருந்து புறப்பட்டு டெல்லிக்கு வந்தது, டெல்லியை கைப்பற்றியது, பகதூர்ஷாவை பேரரசர் என பிரகடனப்படுத்தியது, பிற இடங்களில் கிளர்ச்சியை தோற்றுவித்தது ஆகியவை நன்கு திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளாகும். சிப்பாய்களிடையே ஒழுங்கான அமைப்பிருந்தது. அவர்களது அமைப்பில் மக்கள் தலைவர்களும் சேர்ந்து கொண்டனர். மௌல்வி அகமதுல்லா, நானா சாஹிப், ராணி லட்சுமிபாய் போன்றோர் கலந்து பேசி சதி திட்டம் தீட்டினர். யாத்திரை என்ற பெயரில் நானா சாஹிப் டில்லி, அம்பாலா, லக்னோ, கால்பி, சிம்லா ஆகிய இடங்களுக்கு சென்று ரகசிய ஆலோசனைகளை நடத்தினார். பக்கீர்கள், மௌல்விகள், பண்டிட்டுகள், சந்நியாசிகள் போன்றோர் ரகசியமாக பிரச்சாரம் செய்தனர். லட்சுமிபாய் தனது குடும்ப புரோகிதருக்கு கிளர்ச்சி பற்றி கடிதம் எழுதினார். தாமரை சப்பாத்திகள் சிப்பாய்களிடையேயும் மக்களிடையேயும் ரகசியமாக விநியோகிக்கப்பட்டன. டில்லி கைப்பற்றப்பட்ட உடனே பகதூர்ஷா இந்திய பேரரசர் என பிரகடனப்படுத்தப்பட்டார். எனவே 1857 நிகழ்ச்சி இந்திய சுதந்திர போர்தான் என்று பலர் வாதாடுகின்றார்கள். ஆர்.சி. மஜும்தார் போன்றோர் இக்கூற்றை பலமாக மறுத்துள்ளனர். என்ன சொல்றாங்கன்னா 1857 போராட்டம் முதல் போராட்டம் அல்ல, அதில் தேசியம் இல்லை. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றின் முக்கிய நிகழ்ச்சியான 1857 பெருங்கிளர்ச்சி கீழ்கண்ட விளைவுகளுக்கு காரணமாக இருந்தது. 1858 நவம்பர் 1 தேதி பேரரசி விக்டோரியா வெளியிட்ட பிரகடனம் நில இணைப்பு, அவகாசியில்லி கொள்கைகளை கைவிட்டு பிரிட்டிஷ் பேரரசு இந்திய அரசுகளின் சில உரிமைகளை அங்கீகரித்தது. உதாரணமாக, இந்திய அரசர்களின் வாரிசுரிமைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே போன்று அவர்கள் கம்பெனியிடம் செய்து கொண்ட ஒப்பந்தங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஓகேவா? இவங்க ரொம்ப போராட்டம் பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்களுக்கு தக்க சில நடவடிக்கைகளை விக்டோரியா மகாராணி பிரகடனம் எடுத்தது. ஓகேவா? இந்திய இங்கிலாந்தின் முடியாட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இந்தியா என்ன செஞ்சாங்க? அதுவரையே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் கீழ் இருந்த இந்தியாவை இங்கிலாந்தின் பாராளுமன்றத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இந்திய மைய நிர்வாகம் மேலும் பலப்படுத்தப்பட்டது. இந்திய இராணுவத்தில் பெரிய மாற்றங்கள் செய்யப்பட்டன. தனித்தனியாக செயல்பட்ட மன்னர் படைப்பிரிவும் கம்பெனி படைப்பிரிவும் ஒன்றாக இணைக்கப்பட்டன. ஐரோப்பிய படை வீரர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. சீக்கியர் பிரிவு, ஜட் பிரிவு, கூர்கா பிரிவு என்று இந்திய சிப்பாய்கள் பிரிக்கப்பட்டனர். பேஷ்வா 2ஆம் பாஜிராவின் வாரிசு நானா சாஹிப், முகலாய பேரரசர் பகதூர் ஷா போன்ற முரண்பாடுகள் நீக்கப்பட்டன. மத சுதந்திரமும் அரசியல், சமூக, அரசியல் நிர்வாக, இன சமத்துவம் வழங்கப்பட்டது. ஓகேவா? நீதித்துறை சீர்திருத்தம் செய்யப்பட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர் நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது. ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இடையே மேலும் மனக்கசப்பு வளரலாயிற்று. கிளர்ச்சியில் முஸ்லிம்கள் தீவிர பங்கேற்றனர் என்பதற்காக அவர்கள் கடுமையாக நடத்தப்பட்டனர். அதனால் அவர்களது முன்னேற்றம் தடைபட்டது. நில இணைப்பு கொள்கையை கைவிட்ட இங்கிலாந்து பொருளாதார சுரண்டல் கொள்கையை கட்டவிழ்த்து விட்டது. இங்கிலாந்தின் புதிய கொள்கை இந்தியரிடையே தேசிய உணர்வுகளை ஊக்குவித்தது. தேசிய உணர்வு பெற்ற இந்தியர்கள் நாட்டு விடுதலைக்கு போராட அது வழிகோலியது. தென்னிந்திய கிளர்ச்சியும் 1857 கிளர்ச்சியும் ஒப்பீடு. தென்னிந்திய கிளர்ச்சி எப்ப நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா
1800 1801 நடைபெற்றது. ஓகேவா? அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்றாங்க. 1800 1801 நடைபெற்ற தென்னிந்திய கிளர்ச்சியும் 1857 58 நிகழ்ந்த பெருங்கிளர்ச்சியும் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் இடம்பெறத்தக்க பெருமைக்குரிய நிகழ்ச்சிகள் என்பதில் ஐயமில்லை. இரண்டுமே ஆங்கிலேய ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தீர்மானமான தீவிர வன்முறை கிளர்ச்சிகளாகும். இரண்டு கிளர்ச்சிகளும் கம்பெனி நிர்வாகத்தின் ஆக்கிரமிப்பு சுரண்டல் கொள்கையின் காரணமாக ஏற்பட்ட மக்களின் மனக்கசப்பின் விளைவுகளேயாகும். இரண்டுமே முடியாட்சி நிலமானிய நிறுவன மீட்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளாகும். இரு கிளர்ச்சிகளும் உட்புற வெளிப்புற நிகழ்ச்சிகளிலிருந்து ஊக்கம் பெற்றன. முதலாவது கிளர்ச்சி திப்பு சுல்தானிடமிருந்தும் பிரெஞ்சு புரட்சியாளர்களிடமிருந்தும் ஊக்கம் பெற்றது. இரண்டாவது கிளர்ச்சி பல்வேறு மலைவாழ் மக்கள் கிளர்ச்சிகள் ஆப்கானிய கிளர்ச்சியாளர்களிடமிருந்து உற்சாகம் பெற்றது. இரண்டு கிளர்ச்சிகளுமே பரவலான பகுதிக்கு விரிவடைந்தது. தென்னிந்திய கிளர்ச்சிக்கு வெற்றிலை விநியோகம் அழைப்பு விடுத்ததை போன்று 1857 கிளர்ச்சிக்கு தாமரை சப்பாத்தி விநியோகம் அழைப்பு விடுத்தது. இரு கிளர்ச்சிகளுமே முதிரா நிலையில் துவங்கப்பட்டு விட்டன. ஒற்றுமையும் ஒருங்கிணைந்த தலைமையும் இன்மையால் இரு கிளர்ச்சிகளும் தோல்வியடைந்தன. 1801 பல அரசர்கள் ஆங்கிலேயரை ஆதரித்தனர். 1857 பல நிலமானிய சக்திகள் ஆங்கிலேயருக்கு துணை போயின. இரண்டு கிளர்ச்சிகளும் தோல்வியுற்ற போதிலும் அவை வருங்கால சந்ததியினருக்கு சில சீர்திருத்தங்களையும் படிப்பினைகளையும் விட்டு சென்றன. தென்னிந்தியா கிளர்ச்சி 1857 கிளர்ச்சி ஆகியவற்றிடையே ஒற்றுமைகள் இருந்ததை போன்று வேற்றுமைகளும் இருந்தன. முதல் கிளர்ச்சி அடிப்படையிலேயே அரசியல் பொருளாதார காரணங்களால் ஏற்பட்டது. இரண்டாவது கிளர்ச்சி அடிப்படையிலேயே இராணுவ மத காரணங்களால் துவக்கப்பட்டது. தள தலைவர்கள் விவசாயிகள் ஆகியோரின் துணையோடு பாளையக்காரர்கள் நடத்திய கிளர்ச்சி முன்னது. தாலுக்தாரர்களின் துணையோடு நிலமானிய சக்திகள் மேற்கொண்ட கிளர்ச்சி பின்னது. ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மீட்பது எஞ்சிய நிலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து காப்பதும் தென்னிந்திய கிளர்ச்சியின் நோக்கமாக இருந்தது. ஆங்கிலேயரை வெளியேற்றி தன்னாட்சியை ஏற்படுத்துவது 1857 கிளர்ச்சியின் குறிக்கோளாக இருந்தது. பிராந்திய கூட்டமைப்புகள் தென்னிந்திய கூட்டமைப்புகள் திண்டுக்கல் சதி போன்று நன்கு அமைக்கப்பட்ட கட்டுப்பாடோடு துவக்கப்பட்டது தென்னிந்திய கிளர்ச்சியாகும். ஆனால் அது போன்ற கூட்டமைப்பை வட இந்திய கிளர்ச்சி தலைவர்களால் உருவாக்க முடியவில்லை. 1801 கிளர்ச்சியில் பொதுமக்கள் பங்கேற்பு அதிகமாக இருந்தது. 1857 கிளர்ச்சியில் சிப்பாய்களின் பங்கே பிரதானமாயிருந்தது. தென்னிந்திய கிளர்ச்சியை விட 1857 கிளர்ச்சி வன்முறையிலும் பழிவாங்கும் போக்கிலும் அழிவிலும் விஞ்சி நின்றது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கிளர்ச்சியும் கம்பேர் பண்ணி ஒரு 2 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட நம்மளுக்கு 1857 நடந்த பெருங்கிளர்ச்சி ஃபுல்லா